ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு பூசணிக்காய் மசாலா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பூசணிக்காய் வச்சு பொரியல் செய்திருப்பீங்க. இந்த டேஸ்டான மசாலாவை இன்றைக்கி ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இதை சட்டுன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி சக்கரை பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். அதாவது மஞ்சள் கலர் பூசணிக்காய் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு தோலெல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு காயை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நறுக்கி வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு ஓரளவு பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். க்ரஷ் பண்ணிவிட்டு போடும்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க, சீக்கிரமே வதங்கிடும். வெங்காயம் ஃபுல்லாக வதங்கக்கூடாது. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதும். அதாவது கிளாசி பதம் வரைக்கும் வதக்கிட்டு இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூசணிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பூசணிக்காய் நறுக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்த்து பரட்டும் போது காய் உடையாமல் முழுசாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக காயை கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கிக்கோங்க. இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்த்துடக்கூடாது. நம்ம கடாயில் காய் வச்சுருக்கிறதுல 3/4 பங்கு அளவு தண்ணி இருக்கணும். காய் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. காயோட 3/4 பங்கு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு வேக வச்சிடலாம். காய் வேகிறதுக்கு இடையில கிளறி விட்டிங்கன்னா ஒரே ஈவனாக வெந்து வரும். ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. காய் ஒரு கால்வாசி அளவு வெந்திருக்கு. அதே நேரம் தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வற்றி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடியும் சாம்பார் பொடியும் இல்லாதவங்க 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி சேர்த்துக்கோங்க. அதாவது மிளகாத்தூளோ தனியாத்தூளோ மல்லித்தூளோ எது சேர்க்குறதா இருந்தாலும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஜென்டிலாக கிளறி விட்டுடலாம். அதாவது ரொம்ப வேகமாக கிளறாமல் காய் உடையாதபடிக்கு கிளறுங்க. நம்ம இந்த மாதிரி கிளறி விடுறதுனால காய் உடஞ்சி போகும். அதனால தான் காயை கொஞ்சம் பெருசாக நறுக்க சொன்னேன். காய் ரொம்ப குட்டியாக நறுக்கிட்டிங்கன்னா நம்ம கிளற காய் 2 பிரிய ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா காய் பிரியாது. இப்போ மசாலா சேர்த்துட்டு பரட்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ காய் வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா சேர்த்துருக்குறோம். இதை அடிஷ்னலாக வறுத்துட்டு நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். அது சேர்க்கும்போது இந்த மசாலாவோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதை தாங்க மசாலாவோட ஹைலைட்டு. வாங்க அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயில் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை வேர்க்கடலை இது ஒரு 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா வேர்க்கடலை வெளியிலலாம் நல்லா கருகிடும். உள்ளக்க வேகவே வேகாதா. அந்த மாதிரி இருந்ததுன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. லைட்டாக வெடிக்கவும் ஆரம்பிக்கும் வேர்க்கடலை, அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. தோலும் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதை அப்படியே விட்டோன்னா லைட்டாக 1-2 வெடிக்க ஆரம்பிச்சிரும். இது தாங்க கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு வறுத்த வேர்க்கடலையை எடுத்துகிட்டு தோலெல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்குறேன். தேங்காவை அந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம். தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வாசமாகவும் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா தேங்காய் நல்லா வறுபட்டு வந்துடும். அதே நேரம் கருகாத படிக்கும் பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்குங்க. காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம குழம்பு தூள் சேர்த்துருக்குறோம். இந்த டைமில் 2 காஞ்ச மிளகாவை 1-2 கிள்ளிட்டு சேர்த்துருக்குறேன். இது சேர்த்துக்கும் போது நல்ல வாசமாகவும் இருக்கும். அதே நேரம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால் குழம்பு தூள் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க.
இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த வேர்க்கடலையை தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற தேங்காய் மிக்ஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு துளி கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. முதல்ல பல்ஸில் வச்சு அரைங்க, அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் மோடில் வச்சு அரைக்கணும். தண்ணி துளி கூட ஊற்றக்கூடாது. அதே மாதிரி அரைக்கும்போது ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு கொரப்பாக இருக்கணும். அதாவது திப்பியாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தோன்னா ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும், உதிரியாக வரணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெந்து வந்துருச்சு. அதாவது ஒரு 95% அளவு நல்லா வெந்துருச்சு. அதே நேரம் காயும் குலையாமல் முழுசாக இருக்க பாருங்கள். இப்போ தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வற்றலை, ஒரு கால்வாசி அளவு தண்ணி அப்படியே இருக்குது. காய் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கையில் எடுத்து லைட்டாக நசுக்கி பார்த்தீங்கன்னா காய் வந்து நசிஞ்சு வரணும். அதே நேரம் நல்லா மசிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி பக்குவத்தில் பார்த்து இறக்கிக்கோங்க. இப்போ தண்ணி கால்வாசி அளவு இருக்குல்ல, இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கிளறி விட்டுடலாம். நம்ம தேங்காய் சேர்த்தோன்னே தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா சேர்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் செய்யும்போது தண்ணி கால்வாசி இருக்கும்போது நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கும். அதே நேரம் ட்ரை ஆகாமலும் இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஜென்டிலாக கிளறுங்க, ரொம்ப வரன்னு கிளற வேண்டாம். கிளறிட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். வாசமும் அவ்வளவு அருமையாக இருக்குங்க. இந்த தடவை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுட சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூசணிக்காய் மசாலா வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க. இதை வந்து கல்யாண வீட்டு பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, கல்யாண வீட்டு பூசணிக்காய் மசாலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை ஒரு முறை நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பூசணிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான பூசணிக்காய் மசாலாவை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.